ஹாய் நார்ஜிஷன் ஷாவை செல்குடிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பிஆர் வச்சு தாங்க ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக விஜே அர்ச்சனா வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக கிரிக்கெட்டில் அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வந்து இருக்கும். அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, கேமராவில் பதிவாகாமல் அங்கே என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் போச்சு, பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து பார்க்க போகிறோம். விஜே அர்ச்சனா மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு எப்போ பிக் பாஸ் ஒரு கார்ப்பரேட் கேம், இதை பற்றி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்பீங்க. இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்து எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கோடி கிட்ட சம்பாரிச்சிட்டாங்க விஜே அர்ச்சனா. நானும் ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் பைத்தான், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஜாவா இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். தமிழ்லையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க, லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டர் கிளாஸஸும் இருக்குது. உங்களுக்கு ஃபீஸ் உடனடியாக முழுசாக கட்ட முடியலன்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது. படித்து முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட கம்பெனியோட டைப் இருக்கிறதுனால ஜாப் சப்போர்ட்டும் 100% வந்து தர்றாங்க. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 25 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் பின் டாப்லேயும் வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருக்கேன். நீங்களும் வேணும்னா படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். விஜே அர்ச்சனா அவங்க வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசினேன், அவங்க அப்பா கிட்ட பேசினேன், அவங்க அம்மா கிட்ட பேசினேன், அவங்க சிஸ்டர் கிட்ட பேசினேன். அதில் ஒரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். விஜே அர்ச்சனா பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் என்ன நடந்தது அப்படின்றத ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். ஆனால் ஸ்பாட்டுக்கு போனோடனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறாங்க. யுவேந்திரன் அவர்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க. இவங்க இப்போ உள்ளே என்ட்ராகணும். அந்த தருணத்தில் இவங்களுக்கு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னா பிக் பாஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நெகட்டிவாக வெளியே வந்தவங்களும் இருக்காங்க, பாசிட்டிவாக ஜெயித்தவங்களும் இருக்காங்க. நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சைட்டி வந்துருச்சு. இப்போ வீட்டை பிரிஞ்சு இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம், அழுக, ஐயோ நான் பிக் பாஸ்குள்ளே போகவே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் வந்திருக்கு. அந்த ஃபீலுக்கு அப்புறம் உள்ளே போயிருக்காங்க. ஸோ உள்ளே போய் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க வெளியே இருந்தே வந்து பிரதீப் அவர்கள், மாயா அவர்கள்லாம் பார்த்ததுனால அவங்க வந்து பிரதீப் அவர்கள்கிட்டையும் மாயா கிட்டையும் ஒரு ஐஸ் பிரேக் பண்ணணும், 2 பேரோட கேம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலோடையே தான் உள்ளே போயிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மாயா கிட்ட டிக் அடிக்க முடியல, அவங்களால ஐஸ் பிரேக் பண்ண முடியல எடுத்தோடனே. ஆனால் பிரதீப் அவர்கள்கிட்ட ஐஸ் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எடுத்தோடனே. ப்ரோ நான் ஸ்மால் பாக்ஸில் இருக்கேன், எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து நான் அயன் பண்ணணும், என்கிட்ட அயன் பாக்ஸ்லையோ ஏதோ சம்திங் அப்படி வந்து பேசும்போது, சரி விடு நான் அயன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ப்ரோ அயன் பண்ணி கொடுத்தாரு. ஷுவரா ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படிங்கும்போது அயன் பண்ணி கொடுத்தாரு. அயன் பண்ணிவிட்டு இவரே அடுத்து நான் கேட்டேன்னா நீ அயன் பண்ணி தரணும் ஃபியூச்சரில் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஒரு தடவை இல்லை 2 தடவை எனக்கு வந்து என் ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி கொடுத்தாரு. எனக்கே வந்து புதுசாக தான் இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ஈகோ இல்லாமல் யாரும் வந்து செயல்பட மாட்டாங்க. டக்குன்னு வாங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணி தர மாட்டாங்க. அது டே 1 டே 2 அந்த டைம்லேயே அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டராக என்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதனால எனக்கு பிரதீப் ப்ரோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து பர்சனலாக என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜே அர்ச்சனா சொல்கிறாங்கன்னா, பிரதீப் அவர்கள் பேசிய வார்த்தைகள், பேசிய விதங்கள் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அதை சொல்லியிருந்து அவரை வெளியே அனுப்பியிருந்தா கூட ஓகேங்க. ஆனால் விமன் சேஃப்டி அப்படின்ற வார்த்தையை சொல்லி அனுப்புனதை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கு அவர் டிசர்வே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இவர் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. கூல் சுரேஷ்க்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ அங்கே உள்ள என்ன டிஸ்கஷன் நடந்தது அப்படின்னா, உரிமை குரல் தூக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது கமல் சார் எப்படியும் சாட்டர்டேயில் இந்த விஷயம் கொஞ்சம் பெருசாயிருச்சு, இதை பற்றி சாட்டர்டே எபிசோடில் பேசுவார், எதுக்கு உரிமை குரல் தூக்கணும் அப்படின்ற திங்கிங் தான் எனக்கு ஓடிட்டு இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் சாட்டர்டே எபிசோட் அப்போ பிரதீப் அவர்கள் உட்காந்துருந்தார். அவர் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன். இவங்கெல்லாம் வந்து பிரச்சனையை எடுக்க போகிறாங்க அப்படிங்கும் போது மனசுக்குள்ளே பிரதீப் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மோட்டிவேஷ்னல் சாங்காக வந்து பாடிட்டு இருந்தார். எனக்கு கூட சிரிப்பு வந்தது. ப்ரோ பாரு அவரே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது, ஏன்னா நாங்களாம் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்க போகிறது, ஒரு டிசாஸ்டர் நடக்க போகுது அந்த இடத்துல நினைக்கல. அவர் மோட்டிவேட்டட் சாங் பாடிக்கிட்டே வந்து அவரை வார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தார். டக்குன்னு அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து கையில் ரெட் கலர் துணியை வந்து கட்ட ஆரம்பித்து உரிமை குரல் தூக்குனதுக்கப்புறம் விமல் சேஃப்டி அப்படின்ற கார்டு வரும்போது உண்மையாகவே நான் டிசப்பாயின்மெண்ட். அதனால தான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து நான் எம் சேஃப் வித் பிரதீப் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டார். அவர் வெளியே போனதுக்கப்புறமும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எல்லாரும் சேர்ந்து கத்துனாங்க, நான் பண்ணது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட டீம் வந்து சொன்னாலுமே கூட அது எனக்கு ரைட்டாக தோணலை. அவங்க எல்லாரும் கத்துனாலும் விசித்ரா மேமும் நானும் வந்து பேச ஆரம்பித்தோம். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது காலையிலேருந்து ஓடிட்டு இருந்தது. அப்போயே வந்து என்னை மண்டையில் கொட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க இன்டெரக்டாக.
என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உனக்கு என்ன தெரியும், இப்போ வந்து உனக்கு தெரியுமா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நைட்டு நானும் வந்து பயங்கரமாக இரிட்டேட் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் வந்து பிரேக்கிங் பாயிண்ட் வரும், அதே மாதிரி எனக்கும் பிரேக்கிங் பாயிண்ட் வந்தது. ஆர்ஜே பிராவோ கூட ஏதோ கையில் ஏதோ வச்சு கூட பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ப்ரேயர் மாதிரி அந்த டைமில் எதோ எனக்கு தெரிஞ்ச ப்ரேயர்லாம் ஓதிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூல் டவுன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் என்னையே அறியாமல் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் தெரியுது அந்த 2 நாளில் எனக்கு வந்து மக்கள் கொடுத்த ஆதரவும் ஓட்டும் வேறு லெவலில் இருந்தது. அப்படியே அவுட், அதாவது ஒரு நாள் 2 நாளில் ஒருத்தவங்களுக்கு பிக் பாஸ் கெரியர்லேயே இவ்வளோ ஓட்டு வரல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு என் உள் மனசில் பிரதீப் ப்ரோ வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் தோணி தான் அன்றைக்கி நான் வந்து ஃபைட் பண்ணி நான் வின்னர் ஆகலாம் நினைக்கல. நான் வந்து நல்லா கேம் ஆடிட்டு வரணும்னு நினச்சேன். வின் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் ஒரு சிலர் நான் வந்து பிஆர் வச்சு தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நானே வந்து பிக் பாஸ்க்குள்ளே போனதே வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்காப்புல, ஒரு மிடில் கிளாஸ் தான். அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட ஓட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஓட்டுக்கு நான் எப்படி செலவழிச்சிருக்க முடியும்? அவ்வளோ காசு இருந்திருந்தது அப்படின்னா நான் ஒரு படம் எடுத்து ஹீரோயினாகவே நடிச்சிருப்பேன். அப்படி இருக்கும்போது வந்து இது காசு செலவழித்து பண்ணுறது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பிக் பாஸ் நடத்துகிற என்டைமால் வந்து இந்தியா ஃபுல்லாக ஷோ நடத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. அப்படி இருக்கும்போது வெறும் பிஆர் வச்சு பாட்டு வச்சு ஜெயிச்சிட முடியும்னா சேனல் என்ன முட்டாளா? இல்லை என்டைமாலுக்கு வந்து இது தெரியாதா? பிக் பாஸ் ஷோக்குள்ளே வச்சுருந்தாங்க, பிஆர் ஆக்டிவிட்டி பற்றி ஒரு செக்மெண்ட்டே வச்சு அதை பற்றிலாம் பேச சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ தெரிஞ்ச அவங்களுக்கு இப்படி ஈஸியாக காசு செலவழித்து ஜெயிச்சிட முடியும்னா எல்லோரும் ஜெயிச்சிருப்பாங்கல்ல. ஸோ வெளியே வரும்போது இதெல்லாம் சொல்லும் போது ஒரு சில நேரம் வந்து சின்னதாக வந்து ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா சொன்னார், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நீ உன் வேலையை பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நான் வந்த உடனே எனக்கு வந்து காமிச்சது வந்து நீ எல்லா வீடியோவும் பார்க்கக்கூடாது, எல்லா மீம்ஸையும் பார்க்கக்கூடாது, நாங்கள் காட்டுற வீடியோஸ் தான் பார்க்கணும், நாங்கள் காட்டுற மீம்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் மீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட காமிச்சிட்டு சொன்னார், இப்போ பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, ஆனால் உன்னுடைய கெரியர் முடியலை, உன் கெரியர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த விஷயத்தை மட்டும் பாசிட்டிவாக மைண்டில் வச்சுக்கிட்டு உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் பிஆரால் வின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் நான் பிஆர்னு நான் எதை நினைக்கிறேன்னா பப்ளிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் கூட போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஓட் அப்படின்னு பார்க்கும்போது பிரதீப்க்கு ஒரு 35% ஓட்டு, அர்ச்சனாவுடைய டேலண்ட் ஃபன் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 35% ஓட்டு, இன்னொரு 30% ஓட்டு இந்த பர்டிகுலர் டீம் ஜெயிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக போட்ட ஓட்டு, இதுதான் 100% ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட்டில் போட்டிருந்தாங்கன்னா, ஒருத்தவங்க போட்ட கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தடவை அவங்கக்கிட்ட வந்து ஃபன் இருந்தது, ஃபைட் இருந்தது. ஃபன் இந்த சென்ஸ் அந்த திமிரு கேரக்டராக நடிச்சிருப்பாங்களா, அதில் ஃபன் இருந்தது, ஃபைட் இருந்தது, இமோஷன் இருந்தது, அழுக இருந்தது, சாங் இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. விஜய் அர்ச்சனா வினுஷா அந்த இன்சிடெண்ட்டை பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து அவன் பயந்துட்டான். அந்த பிளாஸ்மா டிவியில் போட்டதுக்கப்புறம் சரி சின்ன பையன் வினுஷா வெளியே போயிட்டாங்க, பண்ணது தப்பு தான், அவனுக்கு வந்து மக்கள் என்ன ரொம்ப தப்பாக நினச்சிருவாங்களோ, என்னை வந்து ரொம்ப மோசமாக நான் பிராண்ட் ஆயிடுவானோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தான். அதனால தான் நான் வந்து விட்ரா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு சப்போர்ட்டிவாக பேசினேன், சின்ன பையன் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பல நாளைக்கு முன்னாடி இருந்த விஷயத்த எனக்கு வந்து நீ அப்போ அழுதையில் ஃபஸ்ட் வீக்கில் அப்படின்றத மறுபடியும் அழுதுருவ அப்படின்னு சொல்லும்போது தான் நான் கடுப்பாகி வினுஷா வந்து சொன்னேன், நீ பண்ணது மட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வினுஷா கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் நான் வெளியவும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கான்வர்சேஷனில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்டர்வியூஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பர்டிகுலராக நம்ம ஏன் இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த விமர்சனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இது ஜெயிச்சதுக்கப்புறமும் இந்த விமர்சனங்கள் நம்ம மண்டையில் வந்து அடிக்கும். நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு, பதவி கிடச்சிருக்கு, இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்களே, சுற்றி இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க சூப்பர்னு சொன்னால் கூட உங்கள் ஃபேமிலி வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க கூட, அங்கே உள்ளே இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இவனுக்கு லக்கு அப்படின்றதெல்லாம் ஆரம்பிச்சு, இவன் இப்படி தான் வந்து இந்த பதவியை வாங்கினா, இப்படி தான் இன்க்ரிமெண்ட்டை வாங்கினான்னு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இது நார்மல் ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க. வீரேந்திர சேவாக் இருக்கார் பார்த்தீங்களா, வீரேந்திர சேவாக் வந்து டெஸ்ட்டில் 2 300 அடிச்சிருக்காரு. ஒன்று வந்து பாகிஸ்தானில் 2004 அடிச்சாருன்னு நினைக்கிறேன், இன்னொன்று சென்னையில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டெஸ்ட் மேட்ச் 2008 ஒரு 319 ரன் கிட்ட அடித்தார். அப்படி அடிக்கும் போது கூட ஜெஃப்ரி பாய்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என்ன தான் ரன் அடித்தாலும் ஷேவாக் வந்து ஒரு பிரெயின்லெஸ் கிரிக்கெட்டர்னு சொல்லியிருப்பார். ஏன்னா டெஸ்ட்டில் அவர் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு, டெஸ்ட் கிரிக்கெட்டில் இவர் ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷேவாக்கை கிரிட்டிசைஸ் பண்ணார். அப்போ வந்து ஷேவாக் என்ன சொன்னார்னா, பாய்கட்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்ட் மேட்ச் ஆடி ஒரு 4 அடிப்பார், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டார். ஷேவாக்கை மக்கள்லாம் கொண்டாடினாலும் கூட கிரிக்கெட் பிளேயர் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு சில விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும், நமக்கு ஆஃபீஸ்குள்ளே நடக்கிற மாதிரி.
கவாஸ்கர் கூட ஒரு தடவை அவுட் ஆஃப் ஃபார்மில் ஷேவாக் இருக்கும்போது என்ன பண்ணார்னா போய் அட்வைஸ் பண்ணார், ஷேவாக் டெஸ்ட் மேட்ச்சில் பால் வெளியே போச்சுன்னா லீவ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து கவாஸ்கரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஷேவாக் இங்கே பாருங்கள், நீங்கள் எத்தனை ட்ரிபிள் 100 அடிச்சிருக்கீங்க டெஸ்ட்டில்? நான் 2 அடிச்சிருக்கேன், போங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஆடுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோஸ் கட் வந்து ஸ்ட்ரைட் டு த ஃபேஸ் வந்து கொடுத்துட்டாரு. எப்படி வந்து இன்றைக்கி விஜே அர்ச்சனா அவர்கள் வந்து இன்டர்வியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிஆர்னா இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கடியும், ஒரு சிலருக்கு வந்து நோஸ் கட்டும், ஒரு சிலருக்கு வந்து ஸ்லிப்பர் ஷாட்டு வந்து ஓப்பனாக இது தாங்க பிஆர், நான் காசு கொடுத்துலாம் ஜெயிக்கலைங்க அப்படின்றத ஓப்பனப்பாக அடித்தாங்களோ போல்டாக, அதே மாதிரி வீரேந்தர் சேவக்கும் பண்ணியிருக்காரு. இது வந்து நான் வீரேந்தர் சேவக்கும் விஜே அர்ச்சனாவையும் நான் கம்பேர் பண்ணல, உடனே கீழே போடுவாங்க, ஷேவாகையும் விஜே அர்ச்சனாவையும் கம்பேர் பண்ணுறேன்னு. இங்கே ஒரு விஷயம் ஷேவாக்கு நடந்திருக்கு, விஜே அர்ச்சனாவுக்கும் நடந்திருக்கு, நம்ம லைஃப்லேயும் நடக்கும். அப்படி நடக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஒரு வேளை ஷேவாக் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரிமைண்ட் பண்ணிப்பீங்கல்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இந்த விமர்சனங்கள் அப்படின்றது தோத்தாலும் நடக்கும், தோத்தா மக்கும்பாங்க, ஜெயிச்சா லக்கும்பாங்க. நம்மளை மட்டும் விமர்சனம் பண்ணலங்க, இந்த உலகத்திலே பெரிய ஆள் யார்? இறைவன், கடவுள். அந்த கடவுளையே இருக்குன்னு விமர்சனம் பண்ணுறாங்க, இல்லைன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அதனால் இந்த விமர்சனத்துக்கெலாம் கவலைப்பட தேவையில்லை. எப்பயுமே ஒரே ஒரு மேட்ரு தான். கிரிக்கெட் மேட்ச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர் நம்ம கூட ஆடுவாங்க, 11 பேர் நமக்கு எதிராக ஆடுவாங்க. இதை நோக்கி அவங்களுக்கு எதிராக ஜெயிக்கிறது தான் வெற்றி. அதனால் நம்ம லைஃப்லையும், நம்ம ஆஃபீஸ்லேயும், நம்ம காலேஜ்லேயும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நெகட்டிவ் விமர்சனங்களை உண்மையாகவே அந்த விமர்சனம் கரெக்டானது அப்படின்னா நம்மளை திருத்திப்போம், இல்லை அப்படின்னா தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் கோடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் போக்கில் தேகம் உன் துணையே. வீரனே வா, வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.